வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் ஃபார் நைஸ் இயர்ஸ். ஸோ 5 நாள் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சது. ஒரு பயங்கர அஹ், ஒரு ஐ விட்னஸிங் மேட்சா இருந்தது. ஒரு சீசா மாதிரி கேட் அண்ட் மவுஸ் கேம் எப்படி வேணா சொல்லலாம். ஸோ இந்தியா இங்கிலாந்து, இந்தியா இங்கிலாந்து, இந்தியா இங்கிலாந்து, அந்த செஷன்ஸ் வந்து ஷேர் பண்றதுக்கு ஒரு பைச்சாட் இருக்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா இந்தியா, செகண்ட் டே ஃபுல்லா இங்கிலாந்து, தேர்ட் டே வந்து பாதி இந்தியா பாதி இங்கிலாந்து, ஃபோர்த் டே ஃபுல்லா இந்தியா, ஃபிஃப்த் டே ஆப்வியஸா இங்கிலாந்து தான். ஸோ அந்த மாதிரி செம சீசா பேட்டிலா போயிட்டு இருந்தது. டாஸ் வின் பண்ணி ஒரு பிரேவ் கால் இங்கிலாந்து ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. பட் அது பிரேவ் கால்லாம் இல்லை, அதுதான் தி வெரி வைஸ் டெசிஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை நான் வந்து நம்மளோட ப்ரிவியூல நான் சொல்லியிருந்தேன் இந்த பாயிண்ட்டை. டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்துடணும். இன்னுமே நீங்க இந்த ஸ்டாட்டை பார்த்து பார்த்து யாருமே 300க்கு மேல இது வரைக்கும் அடிச்சது கிடையாது, யாருமே 200 தாண்டினது கிடையாது, இந்த ஸ்டாட்லாம் கிடையாது. ரீசன்ட் கண்டிஷன் எப்படி இருக்கு, சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் டாஸோ இல்ல 11 பிளேயிங் 11ஓ வேற எந்த ஃபேக்டரையுமே நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அதை வந்து பென் ஸ்டோக்ஸ் சூப்பரா பண்ணியிருக்காங்க. பாஸ் அண்ட் பென் ஸ்டோக்ஸ் கரெக்டா. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தோம், ஒரு பயங்கர சீமிங் கண்டிஷன். அது எப்படி டே 5ல, அது ஆக்சுவலா எப்படின்னா டே 1 பயங்கர பேட்டிங் அது மாதிரி இருக்கும். 3, 4, 5 போக 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 கிராக்ஸ் விட்டு ஒரு மாதிரி சீமிங் ஆகும், இல்ல ஸ்பின் ஆகும். பட் இப்போ எப்படி போகுதுன்னா டே 1 அகைன் மைட் பி கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீமிங் ஆகும். பட் போக 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 இது வந்து ஒரு ப்ரொக்ரெசிவ் நேச்சர் ஆஃப் பிச் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. 4, 5 டேஸ்ல ஆடலாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. அந்த பேட்டர்னை கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க பென் ஸ்டோக்ஸ். ஃபிஃப்த் டேலாம் அந்த மாதிரி டிமான்ஸ்லாம் எதுவுமே இல்லை பிச்சில், வி கேன் ஜஸ்ட் பேட் த்ரூ அப்படின்னு பவுலிங் எடுத்தாங்க. அண்ட் நிறைய பேக்லாஷஸ். ஃபர்ஸ்ட் எதுக்கு இந்தியா ஒரு 450 அடிக்கும் போது செம்ம பேக்லாஷ். ஏன் நீங்க வந்து பேட்டிங் ஆடுத்து அவங்கள பேட்டிங் ஆட வச்சீங்க அப்படி இப்படின்ட்டு. பட் எல்லாத்துக்குமே பென் ஸ்டோக்ஸ் வந்து அவங்க மீடியாவும் சரி, மற்ற அவுட் சைட் ஆடியன்ஸையும் சரி கம்ப்ளீட்டா ஷவன் பண்ணிட்டாரு. அந்த 5 விக்கெட்ஸ்ல வெரி கம்ஃபர்டபுள் வின் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு ஹிக்கப்ஸோ ஒரு எதுவுமே இல்லை, ஈஸியா துண்டா அடிச்சுட்டு போயிட்டாங்க. எந்த ஒரு இடத்துலயுமே இந்தியாவுக்கு ஒரு எட்ஜே இல்லாத மாதிரி நிறைய கமெண்டேட்டர்ஸே சொல்லிட்டு இருந்தாங்க 377 அடிக்க முடியாது அப்படிலாம் சொன்னாங்க. அவங்க எந்த பேசிஸை சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மேட்சுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், 350 டார்கெட்னா துண்டா அடிச்சிருவாங்க. ஏன்னா எட்ஜ் பாஸ்டன்ல அதே பண்ணாங்க. 378, இதோட ஒரு 7 ரன் கூட. அதையுமே துண்டா 3 விக்கெட்ல அடிச்சுட்டு போனாங்க. அன்னைக்கு பேரிஸ்டோ ஹீரோ, இன்னைக்கு பென் டக்கட் ஹீரோ. அதேதான், ஆள் மட்டும்தான் மாற்றமே தவிர மித்தபடி நடந்த செய்கை வந்து அதே செய்கை தான். ஸோ மேடி, உங்களோட தாட்ஸ் சொல். நீ சமரைஸ் பண்ணிட்ட. see, இது வந்து பிச்சோட குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் நீ சொல்ற மாதிரி கண்டிஷன்ஸ் இப்ப நீ பார்த்தனா நம்ம இந்தியா ஆடுறப்போ உனக்கு ரொம்ப ட்ரையா இருந்தது. ஸோ அதனாலதான் நம்ம ரன் த்ரூ பண்ண முடியுது பேட்டிங்ல. ஆனா இங்கிலாந்து வந்து பேட்டர்ஸ் வந்து ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ்லயும் அந்த ஓவர் கேஸ்ட் கண்டிஷன்ஸ்லயும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஏன்னா தே கெட் யூஸ் டு இட். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் முக்கால்வாசி ட்ரைல ஆட மாட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணன்றதுதான் ஒரு தாட். மற்றபடி வந்து இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். நம்ம வந்து சீரியஸா சொல்ல போனா நம்ம வின்னுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது காரணமே வந்து இந்த நம்பர் ஆஃப் பேட்டிங் தருது. ஏன்னா 500 வச்சு இது வரைக்கும் நம்ம தோத்ததே கிடையாது. ஐ மீன் ஹிஸ்டரியிலே யாரும் தோத்த கிடையாது. அதுதான் யாருமே உண்மை. இப்போ கிடையாது. கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு 800 ஆட் ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க இந்த கேம்ல 750. இந்தியா. 800 ஆட் 800 கிட்ட அடிச்சிருக்காங்கன்றப்போ அவ்வளவு ரன் அடிச்சும் நீங்க தோக்குறீங்கன்னா யூ கான்ட் பிளேம் பேட்ஸ்மேன்ஸ், யூ ஹாவ் டு கிவ் பவுலர்ஸ். இப்ப நம்ம என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பேட்டர்ஸ் ரன் கொடுத்தாதான் எங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். இவ்வளவு ரன் கொடுத்து உங்களுக்கு ஓவர்ஸும் பண்றப்போ நீங்க வந்து போடல. ஹார்ஷா சொல்லணும்னா பவுலர்ஸ் வந்து பெட்டரா தான் போட்டிருக்கணும். ஏன்னா இது எப்படி தெரியும்னா ஸ்கோர் கார்டு நீங்க எடுத்து பார்த்தாலே தெரியும். நீங்க இங்கிலாந்து நம்ம அவ்வளவு ரன் கொடுத்திருந்தாலுமே இங்கிலாந்தோட எக்கானமி எதுவுமே உனக்கு 5 கிட்ட போல. மேக்சிமமே உனக்கு 4.7 தான் போச்சு. பட் இங்க பார்த்தனா உனக்கு பும்ரா மட்டும்தான், அவங்க பும்ராவை மட்டும் நெகோசியேட் பண்ணிடுறாங்க. பும்ரா வராரா, ஓகே மதிச்சு அப்படியே கொடுத்து ரன்னை வந்து இது பண்ணலாம். ஏதாவது ஒரு லூஸ் பால்ஸ் போச்சா 4 அடிச்சிடலாம். பட் அவங்க வர மத்த பவுலர்ஸ் எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அந்த கொஸ்டினை கொடுத்ததுனாலதான் பிரச்சனையே. ஸோ அதை வந்து அவங்க ஈஸியா வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிருக்கலாம். பட் ஸ்டில் ஏர்லி டேஸ். நம்ம வந்து இந்த டீம் வந்து வின் பண்ணும், இந்த டீம் மேஜிக் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் தே ஆர் அண்டர் டிரான்சிஷன். அட்லீஸ்ட் ஒரு 2 சீரியஸ் 3 சீரியஸ் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். இதுவே ஒரு ஹோம் கேம்னா நம்ம சொல்லலாம் ஹோம்ல வந்து தோற்றாங்க. இது ஆல்ரெடி பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருந்தப்பே நடந்திருக்கு. ரோஹித் சர்மா, விராட் கோலி, அஸ்வின் இவ்வளவு இருந்தப்பே நம்ம ஹோம் சீரியஸ் ஒயிட் வாஷ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வர்றதுனால இது வந்து ஒரு பெரிய வந்து டிசப்பாயின்மெண்டா இல்ல. அவங்க அடிச்ச ரன்ல டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி டீமா பார்த்தா தேர் டிரான்சிஷன் இட் வில் டேக் டைம் டு செட் அப் ஃபார் தி டீம். அதுதான் வந்து உண்மையான விஷயம். ஸோ இதுக்கு போய் ஹார்ஷா
இவங்க சரியில்லை இவ்வளவுதான் அப்படின்னு கிடையாது. டைம் கொடுக்கணும், டைம் கொடுத்தாதான் அதுக்கப்புறம் தெரியும் இவங்க வந்து இது பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச்ல ஜட்ஜ் பண்ணவும் முடியாது. ஓகே, இல்லடா கரெக்ட் தான் நீ சொல்றது. பட் ஆனா இன்னொரு ஸ்டாட் இதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் டாப் 5 வந்து 750 760 ஆட் ரன்ஸ் வச்சிருக்காங்க இந்த ரெண்டு இன்னிங்ஸ் சேர்த்து. 5 விக்கெட்ஸ். ஓகேவா, 5 விக்கெட் 10 விக்கெட்ஸ் வச்சுப்போம். அடுத்த 6 பேட்டர்ஸ் வந்து மொத்தமே கம்பைனிங் 5 5 10 விக்கெட்ஸ். ஓகேவா, 10 விக்கெட் ரெண்டு இன்னிங்ஸும் சேர்த்து வந்து மொத்தமே அடிச்சதே வந்து 65 ரன்ஸ். ஸோ அதுதான் ஸோ நம்மளுடைய தெரிஞ்சது. டவுன்ஃபாலு. அண்ட் எங்க இது இன்னும் கொஞ்சம் நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு இந்தியா கிட்ட வந்து மோர் ஒரு இண்டிவிஜுவல் ஓரியன்ட் பெர்ஃபார்மன்ஸா இருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து சுப்மன் கில் அண்ட் ரிஷப் பண்ட் அண்ட் ஜெய்ஸ்வாலோட ஒரு ஹீரோயிக்ஸ் பார்த்தோம். அகைன் ஒரு 3 ஸ்பெசிபிக் இண்டிவிஜுவல்ஸ். செகண்ட் இன்னிங்ஸ்ல அதே மாதிரி KL ராகுல் அண்ட் பண்ட் ஒரு ஸ்பெசிபிக் இண்டிவிஜுவல்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்ல பும்ரா, செகண்ட் இன்னிங்ஸ்ல பும்ரா தான், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பும்ரா மட்டும்தான், அங்கேயும் இண்டிவிஜுவல். பட் நீ இங்கிலாந்துல எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ரெண்டே ரெண்டு 100 தான். ஒரு இன்னிங்ஸுக்கு ஒரு 100. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 100, செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 100. ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 100 மட்டும்தான் வந்துச்சு. ஆனா தே ஆர் ஈக்குவல் இன் த சேம் ஸ்கோர் வாட் வி ஹேவ் இன் புட் இட் இன் லைக் 467. அப்படியே அந்த அதை மேட்ச் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு ரன் தான் அடிச்சிருந்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஒரே ஒரு ரன் தான் அடிச்சாங்க. ஆனா வெறும் 5 விக்கெட் தான் லாஸ். 10 விக்கெட், நம்ம 10 விக்கெட் விட்டே அவ்வளவுதான் அடிச்சோம். அவங்க 5 விக்கெட்டுக்கே அழகா அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இது என்ன தெரியுது, like ஒரு கம்பைனிங் ஒரு கலெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இங்கிலாந்து கிட்ட இருந்தது. ஜாக்ராலில இருந்து பென் டக்கெட், ஹாரி ப்ரூக்கோட 99, ஜோ ரூட்டோட 50, அப்புறம் ஜேமி ஸ்மித் ரெண்டு இன்னிங்ஸ்லுமே சூப்பரா ஆடினாரு. பென் ஸ்டோக்ஸ், நான் சொன்னேன் பென் ஸ்டோக்ஸ் ரொம்ப வைட்டலா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து இங்கிலாந்து பவுலர்ஸ் திணறும் போது எப்படி போடணும், எப்படி செட் பண்ணி விக்கெட் எடுக்கணுங்கிறத சொல்லி காமிச்சது பென் ஸ்டோக்ஸ். அந்த சாய் சுதர்ஷன் விக்கெட்லாம் சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. கரெக்டா சொல்லி சொல்லி வச்சு சொல்லி எடுத்த சொல்லி வச்சு கரெக்டா அப்பதான் அந்த இடம் மாத்தினாங்க. லெக் கல்லில இருந்து கரெக்டா ஷார்ட் இதுக்கு மாத்தினாங்க, லெக் லேண்ட்ஸ்க்கு மாத்தினாங்க. கரெக்டா கையில போய் விழுந்துச்சு. அந்த மாதிரி டாக்டிக்கலாவும் சரி, இது ஆக்சுவலா மோர் பேட்டிங் ஃப்ரெண்ட்லின்னு சொல்றதை விட ஒரு நல்ல ப்ராப்பரான வந்து ஒரு டெஸ்ட் மேட்சுக்கான பிச்சு. ஏன்னா 5 நாள் கிவன் டேல வந்து ஒரு இப்ப எப்படி சொல்றது, ஒரு படம்னா இருக்கும் பார்த்துருக்கியா, ஒரு 2.5 மணி நேரத்துல ஒரு படம் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரா 5 நாள் ஒரு ஹாஃப் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு ப்ராப்பரான பிச்சு, கரெக்டா 5 நாளும் ஒரு கவர்ட் செஷன் மாதிரி. அதுவுமே எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ், அதுவுமே எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ் தான் அவனுக்கு போயிருக்கே தவிர மற்றபடி அதான் உம் வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ இந்த மாதிரி வந்து டெஸ்ட் கிரிக்கெட் வந்து பாக்குறதா வந்து இது. இப்போ சிம்பிளா கம்பேரிசனா சொல்லணும்னா இப்ப நடக்கிற T20 லீக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரீல்ஸ்ல ட்ரெண்ட் பாட்டு மாதிரி தான். பட் ஆனா டெஸ்ட் கிரிக்கெட் வந்து இளையராஜா பாட்டு மாதிரி காலம் கடந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் வந்து இந்த மாதிரி மேட்சஸ் நடந்தா மட்டும்தான் இன்னும் வந்து எவால்வ் ஆகும். ஸோ 5 நாள் நடக்கணும், நிறைய பேர் 4 நாள் தான் நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் 5 நாள் டெஸ்ட் மேட்ச் ப்ராப்பரா 10 கரெக்டா 15 செஷன் ஆடுங்க. அப்ப அதுல யார் வின் பண்றீங்களோ அவங்க தான் வந்து, ஏன்னா முதல் நாள்ல இருந்து 5வது நாள் வரைக்கும் நீ கேம் குள்ள இருந்தா மட்டும்தான் உன்னால வின் பண்ண முடியும். அதுதான் இங்கிலாந்து பண்ணாங்க. அண்ட் இங்கிலாந்து ப்ரூவ்ட் வை தே ஆர். பிகாஸ் அவங்களும் வந்து என்ன சொல்றது, நம்ம இங்கிலாந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லலாம். பட் இங்கிலாந்து கடைசி 2 WTC சைக்கிளையும் பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. கம்ப்ளைண்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஐசிசியை. இன்னும் நீங்க எப்படி ரேங்கிங் கேட்கறீங்க அப்படி. அந்த கம்ப்ளைண்ட்ஸை எடுத்துட்டு இப்பதான் வந்து ஓகே ஆண்டர்சன் பிராட் எல்லாம் எப்படி ஆடுறாங்கன்னு பாக்கலான்றது அவங்களோட தாட்ஸ். ஸோ இப்பயும் அவங்க வந்து தோத்து திருப்பி ஃபைனல் வரனா அவங்களுக்கு இன்னும் வந்து பேடா தான் இருக்கும். ஸோ அதனால தே ஸ்டார்டட் சம்திங் நியூ இன் திஸ். அது ஒண்ணு. அண்ட் ஆல்சோ இன்னொரு மெயினான ஃபேக்டர் இந்த பர்டிகுலர் லாஸ் இருக்காருன்னா அந்த பவுலர்ஸ் தான். பவுலர்ஸ் போத் வித் பேட் அண்ட் போத் வித் பால்னு சொல்லுவோம். ஏன்னா பேட்டிங்லயுமே ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்டென்ட்டே இல்லாம ஒரு ஒரு ஸ்ட்ரெச் பண்றாங்க. அதுக்கு போய் அவன் அவன் அடின்னு அப்படிதான்டா சொல்லுவான், அதுக்கு நீ தூக்கி அடிப்பியா, அந்த மாதிரி அவுட் ஆகுறது. ஏன்னா ஜட்டு வந்து ஒரு லோன் வரைய ஆடிட்டு இருக்காரு. 371 அடிச்சிருக்காங்க. ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரன் த்ரூ பண்ணி கொண்டு போகலாம். ஈவன் அந்த ஒரு ஒண்ணு இல்லடா, ஒரு 30 ரன் இருந்துச்சு பார்த்தியா, 371க்கும் 400க்கும் ஒன்றும் இல்லை, ஒரு 29 ரன்ஸ் ஷார்ட் டெபிசிட். அந்த 29 ரன்ஸ் அந்த ஜட்டு கூட பார்ட்னர்ஷிப் போட்டு இல்லை மாற்றி ஏதாவது ஆடி நீங்க அடிச்சிருந்தாங்கன்னா 400 டார்கெட்டு ஒரு டே 5 அப்படின்னா இது வந்து இந்த பேலன்ஸ் வந்து பயங்கரமா ஈக்குவலா இருந்திருக்கும். ஆரன்ஸ் இந்தியாவுக்கு வந்து டில்ட்டா இருந்திருக்கும். ஏன்னா ஒன் டேல நீ 400 அடிக்கணும்னா கஷ்டம் தான். அண்ட் ஆனா அதை அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இங்கிலாந்து இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா டே 5ல வந்து 400 ரன்ஸ் நீ வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்க்கும்போது ஈஸி த்ரூ அப்படின்னு பண்ணவே முடியாது, கொஞ்சம் கஷ்டம். பட் இந்தியாவுக்கும் ஒரு ஒரு ஹேண்ட் இருக்கும், ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும், நியூ பால் இருக்கும். பும்ரா வந்து ஒரு ரெஸ்ட்டுக்கு அப்புறம் வருவாரு, கொஞ்சம் ஒரு ஒரு அப் ஃப்ரண்ட் ஒரு 8 6 7 ஓவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லே போடணும். அந்த இடத்துல நீ ஜாக்ரால் விக்கெட் கூட ஏற்கனவே தூக்க முடியும், யாரோ பென்டெக் விக்கெட்டை கூட நம்ம தூக்கணும்னா கொஞ்சம் நான் அவங்கள வந்து ஓவரா கம்ப்ளீட் வின்னுக்கு அவங்கள வந்து அவங்க போக முடியாது. ஒரு நினைச்சு பாருங்க, ஒரு 25 40. டிஃபென்சிவ் பண்ணிக்கலாம்.
25-2 விட்டுட்டாங்க அப்படின்னா அவன் யோசிப்பான், திரும்பவும் நான் வந்து ஆரி ப்ரூக் ஃபுல்லா விட்டுலாம் ஆட முடியாது. கொஞ்சம் நம்ம காஷியஸா ஆடணும். ஏன்னா ஃபுல்லா இன்டென்ட்டுக்கு போயிட்டோம்னா விக்கெட் விழுந்துச்சுன்னா நம்ம வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃபென்சிவ் மோடுக்கு போவான். ஒரு லஞ்சுக்கு அப்புறமா ரன்ஸ் எவ்வளவு போர்ட்ல இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து டார்கெட்டை புஷ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோடு இருக்கும். பட் இவங்க அங்கவே ஆல் அவுட் ஆகி அங்கவே அவங்களையும் ஒரு 30-40 ரன் அடிக்க விட்டாங்க. திரும்ப அடுத்த நாள் பாரு ஈக்குவேஷன் இன்னும் செமையா டில்ட் ஆயிடுச்சு. 320, 310 அந்த மாதிரி தான் அடிக்கணும். 10 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட், 95 ஓவர்ஸ், டே 5 செம பாட்டா விக்கெட்டா இருக்கு. ஈஸியா பெருசா எதுவுமே டே 5 மாதிரி இல்ல, நல்ல பேட்டிங் ட்ராக்கா இருக்கு அப்படின்னு எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டோம். அண்ட் ஆல்சோ அவங்க வந்து அடிக்கும் போது ஒரு பயங்கர மிக்சிங் ரன்ல போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பிளானே இல்லாம திரும்ப திரும்ப ஷார்ட் பால் வித்து கொடுத்து ஒரு அதுக்கு நான் வரேன். ஹார்ட் ஆன் லென்த்லயே போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி அட்டாக்கிங் ஃபீல்ட்ல வச்சு ஒரு குட் லென்த்லயே அந்த ஹேசல்வுட் போட்ட லென்த்ல போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு மாதிரி அந்த சேனலைஸ் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் தான் வந்து விக்கெட்டுக்கு அவங்கள வந்து ப்ரோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இது வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான இது ஈஸியா எடுக்கலாம். ஏன்னா அவங்க ஃபுல்லாக அட்டாக்கிங் ஷாட்ஸ் ஆடுறாங்க, ஆல் த்ரூ கிரவுண்ட் அடிக்கிறாங்க, ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறாங்க. ஸோ அட்டாக்கிங்கா போகும்போது டெஃபினட்டா மிஸ் இட் ஆகுங்க. கேட்ச் ஒரு எதுக்க வர்ற கேட்சையும் விடுறாங்க. அண்ட் ஏன்னா டிஃபென்ஸ் வைக்கிறவனை வந்து நீ ஈஸியா வந்து அவுட் பண்றது கஷ்டம். பட் அவன் என்னைக்கு அட்டாக்கிங் ஷாட் ஆடுறான், ரொம்ப அட்டாக்கிங்கா போறானோ அவன் ஈஸியா எடுக்கும். ஏன்னா அப்பதான் வந்து இஸ் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்கோர் ரன்ஸ் அண்ட் ஆல்சோ இஸ் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிவ் இஸ் விக்கெட். ஸோ விக்கெட் எடுக்கிறதுக்கும் அது வந்து ஒரு டக்குனு நிக் ஆகிறதுக்குமே பயங்கர சான்ஸ் இருக்கு. அந்த பர்டிகுலர் ப்ரோபிங் லென்த் யாருமே போடல பும்ராவை தவிர. பும்ரா ஒரே மேனை வந்து நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். அண்ட் சிராஜ் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பயங்கர இம்பார்ட்டண்டா தெரியுறாரு. பிரசித் கிருஷ்ணா அவர் இந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்கு வந்து ஐ கெஸ் ஹி மைட் நாட் சூட். மைட் பி அஷ்தீப், நம்ம லாஸ்ட் டைமே பேசணும், அஷ்தீப் வந்து ஹில் பி a குட் ஃபிட். இல்ல, நான் நீ சொல்ற ஒரு பாயிண்ட் வந்து ஓகே. பட் என்னன்னா, நான் சிராஜ் வந்து குறை சொல்ல மாட்டேன்டா. ஏன்னா சிராஜ் வந்து உனக்கு வந்து அவ்வளவு ஓவர்ஸ் போட்டிருக்காரு. அவர் வந்து அவரோட ஒர்க் லோட் அவ்வளவு மேனேஜ் பண்ணியிருக்காரு. சிராஜோட ஒர்க் லோட பும்ராவுக்கும் சேர்த்து சிராஜ் bowling போட்டிருக்காரு. ஏன்னா ஒரு எண்ட்ல சிராஜ் கூட நெக்ஸ்ட் ஸ்பெல் யார போட போறா அந்த கொஸ்டின் தான். நான் டீம் ஹேஸ் டு டிசைட். நம்பர் 8ல எனக்கு வந்து பேட்டிங் ஆடுற வேணுமா, bowling போடுறாங்க வேணுமான்னு சொல்லிட்டு. நீங்க சர்து தாக்கரை வச்சுட்டு சர்து தாக்கரோட ஒரு 10 ஓவரே போட முடியாத கான்பிடன்ஸ் இருக்கப்ப நீங்க நிதிஷ்குமார் ரெட்டிக்கே கொடுக்கலான்றத என்னோட தாட். ஏன்னா அவங்க அதை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சர்துல் தாக்கர் வந்து 2 விக்கெட் எடுத்தாரு. பட் அதுல ஒண்ணு ஓசி விக்கெட். ஹாரி ப்ரூக் வந்து சும்மா பால் எடுக்கவே பண்ணாரு. பட் இந்த 2 விக்கெட் நெக்ஸ்ட் கேம் ஆட வைக்கிறது ரொம்ப ஹார்ஷ். சரி, அவர் நல்ல ரொமர்ஷிப்ல ப்ரூவ் பண்ணிக்கலாம். பட் இந்த சுச்சுவேஷன்ல அவர் வந்து பேட்டிங்ல ஒரு 30 ரன் அடிச்சிருந்தாருன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சும்மா முதல் மேட்ச் விக்கெட் ஆன மாதிரி 2வது மேட்ச் அதே மாதிரி சுத்தி அவுட் ஆகுது. அப்ப எதுக்கு இருக்கணும்ன்றதான் என்னோட கொஸ்டின். நீங்க உங்களை பேட்டிங்காக எடுத்துக்கன்றப்ப கொஞ்சம் ஸ்டே பண்ணிருக்கலாம். நீங்க உங்களுக்கு ஒண்ணு 50 ரன் அருளா அடிக்கல, ஸ்டே பண்ணிருக்கலாம். ஒரு மேட்ச் ஞாபகம் இருக்கு அவனுக்கு, பும்ராவும் ஷமியும் கொண்டு வந்து ஒரு லோயர் ஆமா கண்டினியூஷன் ஆமா, இருக்கும். அந்த மேட்ச் 8 விக்கெட்ஸ். வின் பண்ணிருக்கோம். ஆஹ் சோ அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் லோயர் ஆர்டர் கிடைச்சா மட்டும்தான் உனக்கு அந்த செகண்ட் ஹாஃப்ல ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்படியே ஒரே ஓவர்ல 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. நீ யோசிச்சு பாரு, ஒரு ஓவர்ல 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. அப்ப எந்த மாதிரி பேட்டிங் அட்டாக், பவுலிங், லோயர் ஆர்டர் பேட்டிங் நீ பாத்துக்கோ. சோ இந்த மாதிரி இருக்கப்போ யூ ஹாவ் டு, நீ என்ன வேணா சொல்லலாம் நாங்க பவுலர்ஸ் விக்கெட் தான் எடுப்போம்னு சொல்லிட்டு. அட் திஸ் ஸ்டேஜ், அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க இருக்கப்போ ஒரு பேட்டை வச்சு உங்களால ஒரு பாட்டா விக்கெட்ல ஹோல்ட் பண்ண முடியல, நீ ஸ்விங் ஆகுது, டெட்லியா பவுன்ஸ் ஆகுதுன்னா நீ சொல்லலாம் பேட்ஸ்மேன்ஸே தரலாம்னு சொல்லிட்டு. ஒரு பாட்டா விக்கெட்ல நீ கிரீஸ்ல ஸ்டே பண்ண முடியலன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எப்படி வந்து நீங்க உங்களை வந்து ஒரு பவுலரா கன்சிடர் பண்றது என்னோட கொஸ்டின். பவுலிங்ல நீங்க எக்கனாமிக்கா தான் போடுறீங்க, அதுவும் டெட்லியா கிடையாதுன்றப்போ நீங்க பேட்டிங்ல ஸ்டே பண்ணும். நான் உங்களை 50 100 அடிக்க சொல்ல, ஸ்டே பண்ணி கிரீஸ்ல ஸ்டே பண்ணாலே போதும். அந்த லெவலுக்கு ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா வி ஹேவ் டு கொஸ்டின் த மேனேஜ்மெண்ட் அண்ட் பவுலர்ஸ் ஹூ ஆர் தேர். அதுதான் வந்து ஒரு தாட். ஏன்னா நீங்க வந்து இந்த லெவல்ல யூ ஹாவ் டு சர்வை. நான் வந்து அடிக்க சொல்றேன், இப்போ கூட சர்வை ஆகணும். 2 பால் சர்வை ஆகிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது அவனுக்கு எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா. பவுலர்ஸும் நெட்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்றப்ப நீ சர்வை பண்ண கத்துக்கணுன்றது என்னோட தாட். ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணி இந்த சீரியஸ் வந்து வாஷ் அவுட் ஆகாம இருந்தாலே பெட்டர். ஏன்னா இந்தியா வந்து ஒரு அட்லீஸ்ட் 1 இல்ல 2 கேம் வின் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். நியூசிலாந்து மாதிரி வாஷ் அவுட் ஆயிட்டாங்கன்னா இட் வில் பி சோ ஹார்ஷ். ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டம் இந்த டிரான்சாக்ஷன் மெயின்டைன் பண்றது. ஏன்னா இப்ப திருப்பி வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, விராட் கோலின்னு சொல்றாங்க. சார் விராட் கோலி இருந்தப்போ தே ஹேட் சம் அந்த அந்த ஒரு பேஸ் ரன்னப்போ வந்து அழகா பில்ட் பண்ணாரு. ஒரு புவனேஸ்வர் குமார்ல இருந்து, உமேஷ் யாதவ்ல இருந்து, இஷாந்த் சர்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கமோடிட்டி. சோ அவரை வச்சுக்கிட்டு தே டெவலப்டு ஃபியூ திங்ஸ். பட் இங்க பார்த்தா அவனுக்கு பும்ரா மட்டும்தான் இருக்காரு வித் அந்த ஒரு பேக் ஸ்பிளாஷ். அவர் வந்து கொஞ்சம் வந்து அந்த முதுகு வலி அந்த இன்ஜுரி இருக்கிறதுனால உனக்கு மினிமல் யூசேஜ்ன்றப்போ சுப்மன் கில்க்கு கொஞ்சம் கஷ்டம். வி ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு சுப்மன் கில் அண்ட் திஸ் கேப்டன்சி. ஓகே, கொஞ்சம் வந்து வரட்டும்னு சொல்லிட்டு நீங்க விராட் கோலியும் சுப்மன் கில்லையும் அப்படியே டக்குன்னு ஒரு மேட்ச்ல வந்து தூக்கி போனாரு. விராட் கோலியும் வந்து கஷ்டப்பட்டாரு.
2014 அப்புறம். பட் அவர் ஹோம் கேம்ல ஆடிட்டு தான் இங்கிலாந்து போயிருக்காரு. பட் சுமன் கில் அப்படி கிடையாது. நிறைய என்ன சொல்றது, பெரிய ஒரு ஃபெயிலியர்ல இருந்து திருப்பி கேப்டன் சேர்த்துக்கான்றப்போ வி ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு ஹிம் அண்ட் வி ஹாவ் டு கிவ் டைம். டைம் மட்டும் தான் அவர் கொடுத்தோம். மற்றபடி ஒரு மேட்ச்ல ஜட்ஜ் பண்றது வெரி ஹார்ஷ் ஆனி. அதுதான் ஃபர்ஸ்டா சொல்றோம். ஓகே. நிறைய பேர் அண்ட் விராட் கோலி கம்பேர் பண்ணாங்க, அதனாலதான் சொல்றேன். இல்லைன்னா ஹி டிட் பெட்டர் கேப்டன்சி. நிறைய பேர் என்ன சொல்றது, அவர் ஃபீல்டே வச்சதுக்கு பால் ஒழுங்கா போலடா, லெக் சைட்ல ஃபீல்டே வைக்கல, டீப் பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறம் எடுத்து பால் லெக்ல போட்டாங்க, ஃப்ரீயா அப்படி அடிக்கிற மாதிரி ஷட்டில் காக் பின்னாடி ஆளு. சோ அதுக்கு மேல கேப்டன் என்ன பண்ண முடியும்? அவர் ரொம்ப அட்டாக்கிங்கா போனாரு. சி ஐ அம் வெரி இம்ப்ரெஸ் வித் கேப்டன்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபீல்டிங் செட்டப். ஷார்ட்ல எப்பவுமே வச்சிருந்தாரு, ஸ்லிப் ஒரு இடத்துல இருந்து எடுக்கல, டீப் பாயிண்ட் வச்சுதான் பவுலிங் போட்டாரு. உனக்கு எக்ஸ்ட்ரா கவர் கொஞ்சம் இது ரிமூவ் பண்ணிட்டு பாலை போட்டு டெம்ப் பண்ண அடிக்கிறது, அப்பயும் கேட்ச் விடுறீங்க நீங்க. இதுக்கு மேல அவர் என்ன பண்ண முடியும்? சரி, சப்போர்ட் பண்றத அவரோட அட்டாக் அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பண்ற மாதிரி தெரியல. பெட்டரா நிறைய ஃபீல்ட்ல இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாருன்றப்போ வி ஹாவ் டு கிவ் டைம். அண்ட் விக்கெட் எடுத்து கேட்ச் பிடிச்சா மட்டும் தான் திருப்பி பேட்ஸ்மேனுக்கும் சரி கேப்டனுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும், ஓகே இங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் வெரி ஹார்ஷ் ஆன் ஹிம் அண்ட் கம்பேரிங் வித் விராட் கோலி ஏர்லி ஸ்டேஜ். சரி, ஓகே. இப்போ ஆமா எல்லாமே சும்மா பண்ணிட்டோம். அண்ட் லெட் சி இவங்க நெக்ஸ்ட் எப்படி ஆடுறாங்க அப்படின்னு. இன்னும் இட்ஸ் லாங் டெஸ்ட் சீரிஸ், 4 மேட்சஸ் இருக்கு. அண்ட் பும்ரா மைட் பி அடுத்த மேட்ச் ஆட மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆட மாட்டேன். தேர்ட் மேட்ச் தான் ஆடுவார். ஏன்னா தேர்ட் மேட்ச்சுக்கு அப்புறம் ஒரு லாங் கேப் இருக்கு. அதுக்கப்புறம் மேபி ஃபோர்த் ஸ்கிப் பண்ணிட்டு ஃபிஃப்த் அந்த மாதிரி தான் ஆடுவார். 1-3-5 இந்த மாதிரி தான் ஆடுவார்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் அவர் இல்லாதப்போ பவுலிங் பார்க்கறதுக்கே பரிதாபமா இருக்கு. ஏன்னா போடுறதுக்கும் பவர் பிளே இல்லை, நியூ பால்ல பிடிச்சு போடுறதுக்கு கூட ஆள் இல்லை. அவ்வளோ மோசமான ஒரு நல்ல ஒரு பேஸ் பேட்டரி வச்சிருந்த லைனப் ஒரு டீம் இப்போ வந்து அது யாருமே இல்லை. கண்டிஜென்ஸே சும்மா வந்தவன் போனவன் வச்சு ட்ரை பண்றோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா யஷ் தயால கூப்பிட்டாங்க, ஒன்றும் பண்ணல பெருசா. முகேஷ் குமார் வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ் கூட்டுப்பாங்க, நல்லா ஞாபகம் இருந்துச்சுன்னா. முகேஷ் குமார் வெஸ்ட் இண்டீஸ் கூட்டுப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ்ல அங்க இருக்க அவன் ஒரு ஒரு கிரவுண்ட்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா அவருக்கு ஒரு லாங் ரன் கொடுக்கல. இந்த இந்தியன் சீரிஸ் வந்து அவரை கழட்டி விட்டாங்க. அதுக்கு முகேஷ் குமார், யஷ் தயால், கலீல் அகமதை கொடுத்தாங்க, ட்ரை பண்ணாங்க. பட் கலீல் அகமதெல்லாம் அகைன் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் திரும்ப திரும்ப அவரை வந்து ஒரு இந்தியா ஏழு ஆட வச்சு அவரை இது பண்றது பதிலா அன்சுல் கம்போஜ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு பவுலர் வந்து நியூ கம்யூனிட்டியா உள்ள டீம்ல வந்து அந்த ஒரு ஃபோர்த் சீமர், ஒரு தேர்ட் சீமர் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்கள வந்து அடுத்து ப்ரொக்ரெசிவா எடுத்துட்டு போனா மட்டும்தான் அந்த ஒரு விராட் கோலி பில்ட் பண்ண அந்த ஒரு லெஜெண்டரி பேஸ் அட்டாக், ஒரு குவார்டர் அட்டாக் மாதிரி. ஏன்னா அப்போ செமையா இருந்தது. நம்ம அழகா சொல்லிடுறோம் இப்போ செமையா இருந்துச்சு. பட் ஈவன் உமேஷ் யாதவ் கூட அந்த டைம்ல டெஸ்ட்ல செம லீத்தலா இருந்தாரு. பண்ணிருக்காங்க. அவர் நல்லா க்ரூம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஈவன் சிராஜ் கூட அப்பதான் அந்த ஒரு எமர்ஜிங்கா வந்தார். ஒரு அந்த 2018 இங்கிலாந்து சீரீஸ்ல. அப்புறம் அது வரைக்கும் சிராஜுமே ரொம்ப அன்ரேட்டடா தான் இருந்தாங்க. அந்த சீரீஸ்க்கு அப்புறம் தான் அவர் சிராஜ் ஆல் த்ரீ வந்து ஃபார்மட் ஆஸ்திரேலியால ஆனாரு. தான் டெபியூட் ஆனாங்க. சுரேஷ் வந்து ஆஸ்திரேலியா, அந்த கோவிட் சீசன்ல ஆஸ்திரேலியா டெபியூட் தான். ஆமா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தே ஹேட் போட்ரபிள் பேஸ் அட்டாக். உனக்கு வந்து பேக்கப் இன்ஜுரிக்கே இருப்பாரு. பும்ரா வந்து உனக்கு பெருசா ஆட மாட்டாரு. ஹோம் கேம்ல புடிச்சு விளாசிடுவார் உமேஷ். அது ஸ்டிக் எல்லாம் பறக்கும், இப்படி எல்லாம் காமிப்பாரு. சோ அந்த மாதிரி ஒரு பேஸ் அட்டாக் இருக்க போல அவங்களுக்கு ஆப்ஷன்ஸும் நிறைய இருந்தது. பட் இப்ப பார்த்தா இப்ப உனக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஆகாஷ் தீப் வெளியே இருக்காரு, ஹர்ஷ்தீப் சிங் எட்டு டெபியூட். அதுக்கப்புறம் உனக்கு நம்ம ஹர்ஷித் ராணா. கம்பீர் செல்லப்பிள்ளை, அஜித் ராணா, இவங்க 3 பேர் தான். அவங்க 3 பேர் இருக்கப்போ நீ எனக்கு என்னமோ தோணுது செட் பண்ணி அர்ஷித் ராணா உள்ள கொண்டு வர போறாங்கன்னு தோணுது. வந்துட்டு அவர் வந்து ஏதாவது ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்தா ஆஹா ஓஹோ தலைவரே அப்படின்னு சொல்லி பண்ண போறாங்கன்னு தோணுது. பட் நாட் என்ன சொல்றது, ஒரு பிசிசிஐ வந்து ஒரு ஒயிட் பால் லெக்ல வின் பண்ண ஒரு ஹெட் கோச்சை டெஸ்ட் கோச்சா நீங்க ப்ரொமோட் பண்றப்போ இவ்வளவு மேட்ச் வந்துருக்கானே, யூ ஹேவ் டு கொஸ்டின் நீங்க டெஸ்ட் மேட்ச்ல என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணோம். ஏன்னா நிறைய டூ மச் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ். அவருக்கு தேவையான கோச்சிங் கமாடிட்டி தான் வேணும், எனக்கு இந்த ஆள் தான் வேணும், மார்னே மார்க்கல் தான் வேணும், ரயான் டெஸ்கோத்தே தான் வேணும். அதுக்கப்புறம் ஒரு சவுத் ஆப்பிரிக்கனும் யாரோ ஒருத்தர் கொண்டு வந்திருக்காரு அசிஸ்டன்ட் கோச்சா. சோ இவ்வளவு நீங்க டிமாண்ட் பண்றப்போ த மேனேஜ்மெண்ட் மஸ்ட் டிமாண்ட் ஹிம் வேர் இஸ் த வின் அப்படின்னு டிமாண்ட் பண்ணணும். ஏன்னா அவ்வளவு டிமாண்ட் பண்ணிருக்காரு, கேட்ட எல்லாம் கொடுத்தாச்சு. நீங்க என்ன சொன்னீங்க, ஸ்டார்ட் பிளேயர்ஸ் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அவங்களும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. சோ கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு மேட்ச் சீரிஸ், இந்த 5 மேட்ச் சீரிஸ் தோத்துட்டா எப்படி தோக்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தே ஹேவ் டு கொஸ்டின் மேபி சாக் பண்றாங்களா இல்லன்றத கொஸ்டின் பண்ணணும். ஏன்னா இவ்வளவு கம்ஃபர்ட் கொடுத்துட்டு இதுக்கப்புறமா நீங்க தோத்தீங்கன்னா தென் யோர் கோச்சிங் இஸ் பேட், அப்சல்யூட்லி பேட். அதான் உண்மை. அதான் அது நமக்கு முன்னாடியுமே பேசிட்டு இருக்கோம். அவரோட இன்ஃபுளுன்ஸ் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சீரிஸ் வந்து இந்த 11 ஆக்சுவலா இந்த ஸ்குவாட்லேயே எனக்கு என்ன இன்னும் 2-3 ஒரு அப்கமிங் பேசஸ் வந்து கொண்டு வரும். ரஞ்சி டிராஃபியில் எக்ஸ்ட்ரானரியா பவுல் பண்ண 2-3 பேசஸ் வந்து அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. திரும்பவும் அதே ஹர்ஷித் ராணா ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியால, ஒர்க் அவுட் ஆகல. பட் திரும்ப நீங்க அவருக்கே போனா என்ன யூஸ் அதுல? ஆகாஷ் தீப்பை நீங்க ஆஸ்திரேலியால கொண்டு போனீங்க, ஒர்க் அவுட் ஆகல, திரும்பவும் நீங்க அவரே கொண்டு வருவீங்க.
அதான் ஒர்க் ஆகலாம் என்ன பண்ணுவோம், திரும்ப ரஞ்சி டிராஃபில அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். இவங்க பயங்கரமா லீட்டலா இருந்தாங்க அப்படின்னா திரும்ப கொண்டு வரலாம். இதே மாதிரி ஜடேஜாவுக்கு நடந்துச்சு. ஜடேஜா ஒரு சீசன் ஆடிட்டு இருந்தாங்க 2014-15. அதுக்கப்புறம் வந்து செஸ்டிங் அவர் டிராப் பண்ணிட்டாங்க. அப்போ அவர் திரும்ப கெட் பேக் டு ரஞ்சில போய் ஸ்க்ரீன் ரஞ்சிட்ல போய் 3 2 3 அடிச்சு 5-4 ஒரு 5-5 6 7 ஏதோ பண்ணி ஒரு கலக்கம் கலக்கிட்டாரு. அந்த டைம்ல நீ எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி ஒரு டைம்ல வந்து அவர் திரும்ப உள்ள 11க்கு உள்ள ப்ரோ பண்ணி உள்ள வந்தார். ஸோ அந்த மாதிரி வந்தாதான் இது பண்ண முடியும். திரும்ப நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் வெளியில உட்காரச்சு சும்மா அந்த பேஸ் பாலிங் ரொம்ப இன்எஃபெக்டிவா தெரியும். ஈவன் அவங்க பேஸ் எஃபெக்டிவா அப்படிதான் இருந்துச்சு. கார்ஸும் சரி பெருசா இது பண்ணல. ஆனா அந்த கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்னால ராகுல், ஜெய்ஸ்வால் இந்த மாதிரி பெரிய விக்கெட் எடுக்க முடியும் கூட டெய்ல நான் க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன். டங்க் ஜார்ஜ் டங்க் இருந்தாலும் டெய்ல வந்து நான் ஈஸியா அடிச்சு காலி பண்ணிடுவேன். டெய்லி அவங்களுக்கு டெய்ல வந்து நம்ம ஆமா அடிக்கவும் டெய்லி ரொம்ப மாட்டேங்கிறோம். வீக். இல்ல அடிக்கவும் டெய்லி மாட்டேங்கிறோம். வீக். நான் பவுலிங் தான் அவங்களையும் இது குறை பண்ண சொல்ல மாட்டேன். மாட்டேங்குது. டெய்லி ரொம்ப வீக். அவங்க வந்து டிஃபென்சிவா கரெக்டா போடுறாங்க. ஃபீல்டுக்கு போட்டு லெஸ் தென் 5 எக்கனாமி. நான் வந்து உங்களுக்கு ஈஸியா ரன் கொடுக்க மாட்டேன். அந்த தாட்ல பவுலர்ஸ் போட்டாங்க. வி ஹேவ் டு கிரெடிட் திஸ். பட் நம்ம ஆளுங்க ம். விக்கெட்டுக்கும் போல ரன்னும் கொடுக்குறாங்க. ஸோ தட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. அண்ட் அதான் இப்போ சொன்ன 5 மேட்சும் பார்ப்போம். 5 மேட்ச்ல நீங்க 2 கேம் வின் பண்ணி ஃபைட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸோ தென் ஓகே யூ கேன் ஸ்டெப் அப். சீரியஸ் வின் பண்றதுலாம் இட்ஸ் இம்பாசிபிள் டு நியர். எப்படி ஃபைட் பண்ணி இப்போ இந்த மேட்ச் வந்து டீசென்ட் ஃபைட் அண்ட் வி லாஸ்ட் த பேட்டில் பிகாஸ் ஆஃப் ஃபோர் லோயர் ஆர்டர் கண்ட்ரிபியூஷன். ஸோ இது மாதிரி நல்ல ஃபைட் கொடுத்து நீங்க தோத்தீங்கன்னா ஓகே. 5 மேட்ச்ல மட்டும் தோத்தாங்கன்னா தென் தெர் இஸ் அ கொஸ்டின் ஆன் மேனேஜ்மெண்ட். ஆமா இந்த மாதிரி நல்லா ஃபைட் ஆகுது. மேபி எனக்கு 5 மேட்ச்னு பாக்குறத விட 1 மேட்ச் இன்ஸ்டப் அட் டைம் அந்த மாதிரி. இப்போ ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் செகண்ட் டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அகைன் கிவன் கண்டிஷன். ஸ்குவாட்ல ஒரு 2 சேஞ்சஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கணும். ஏன்னா லோயர்ல ரன்னே வரேன்னா உனக்கு ஆக்சுவலா ஜெய்ஸ்வால் பண்ணிட்டு கேஎல் அடிச்சதுனால ஏதோ இவ்வளவா வந்துச்சு. நீ நினைச்சு பாரு, ராகுல் செகண்ட் இன்னிங்ஸ்ல போ டக்குனு 3 விக்கெட்ஸ் இருந்துச்சு 100 for 3 அப்படின்ட்டு. அந்த இடத்துல 150 for 5 அப்படின்னு போயிருந்துச்சுன்னா இந்த அளவு கூட நல்ல வந்திருக்காது. மேட்ச். 220 to 10 டார்கெட் வச்சிருப்பாங்க. அவன் 20 ஓவர்ஸ்ல அடிச்சு முடிச்சு வெளியே போயிருப்பான். ஸோ அதனால ஒன் ஸ்டெப் அட் டைம். கொஞ்சம் அந்த 11ல அஷ்தீப் உள்ள வந்தே அவனுக்கு கண்டிப்பா இன் பிளேஸ் ஆஃப் பிரசித் கிருஷ்ணா. நிதிஷ்குமார். ஷர்துல் ஷர்துலுக்கு அதுதான் பதிலா நிதிஷ்குமார். நிதிஷ். ஷர்துல் பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டி வருவார்னு நினைக்கிறேன். இந்த 2 பிளேஸ் மட்டும் தான் இருக்கும் மோஸ்டா. ஸோ அதுக்கு ஒரு பும்ரா ஆடுவாரா இல்லையான்னு தெரியல. மேபி பும்ராக்கு பதிலாக வேற யாராவது உள்ள வருவாங்களான்னு தெரியல. டென் பிரிட் வந்து உனக்கு பவுலிங் ஃப்ரெண்ட்லி தான். பெருசா இந்த மாதிரி பாட்டா இருக்காது. பட் அவங்க இப்போ வந்து கண்டிஷன்ஸ் நிறைய மாறதுனால கொஞ்சம் பாட்டாவா இருக்கலாம். பட் இட் வில் ஹாவ் கிரீன் கிராஸ் அட் டாப் அண்ட் கொஞ்சம் பவுலிங் எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்கும். டங்கு நல்லா போட்டிருக்காரு, அதுக்கப்புறம் காசும் நல்லா போட்டிருக்காருன்றப்போ அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ பவுலிங் ஃப்ரெண்ட்ல தான் கிடைக்க போகுது. ஏன்னா இங்க பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு இந்தியாவுக்கு. ஸோ இந்தியா பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்காலும் அவங்க பவுலிங் ஃப்ரெண்ட்லியா கொடுத்து இந்தியன் பேட்டிங்கை அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா பவுலர்ஸ் வந்து பும்ரா இல்லைன்றப்போ டெக்னிக்கலி தேல் டூ திஸ் அண்ட் தென் ட்ரை டு சீல் த செகண்ட் மேட்ச் as well. இன்னும் அஹெடா இருக்கு. டெஃபினட்டா அவங்க எவ்வளவு சீக்கிரமா ஒரு அடுத்த ஸ்டெப் போறாங்களோ 2-0 போனா அதுக்கப்புறம் இந்தியா பயங்கர டிஃபென்ட்ல வரவே வந்துருவாங்க. முடியாது. அதுக்கப்புறம் வர கம்பேக் பண்ண சான்ஸே இல்லை. மேபி ஏதாவது ஒரு டெஸ்ட் வேணும் ஆர்பில் ஜெயிக்கிறேன்னு ஆயிடுது. ஸோ லெட்ஸ் சி, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த டெஸ்ட் மேட்ச் டீம் இருக்கு, இன்னும் ஒரு 4 to 5 days கிட்ட இருக்கு. ஸோ அதுக்குள்ள அவங்க ரீக்ரூப் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணி எப்படி ஃபார்ம் பண்ணி வர்றாங்கன்னு பார்க்கணும். ஸோ அன்டில் அண்ட் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அடி அண்ட் விஜய். அடுத்த செகண்ட் டெஸ்ட் ரிவ்யூ சந்திக்கிறோம். ஸோ தேங்க்யூ அண்ட் ஹேவ் a good day.